channel viewers. வணக்கம். நமக்கு இன்னைக்கு நம்மளோட குக்கிங் சேனல்ல நல்ல ஒரு காரக்குழம்பு ரெசிபி ஷேர் பண்றதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். நமக்கு ரைஸோட கூட எடுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷா எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காரக்குழம்பு கத்திரிக்காய் வச்சு பண்ணனா காரக்குழம்பு ரெசிபி. இந்த ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. நமக்கு இந்த அட்டிப்பொலி காரக்குழம்பு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது. அது இங்கே வச்சுருக்குது. நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இல்லைன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சேன்னா அது ஒரு பிளாக் கலரெல்லாம் ஆகும். அதனால் நமக்கு இதெல்லாம் சொல்லியதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இனி தக்காளி, ஸ்மால் ஆனியன் தான் இந்த காரக்குழம்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்குது, பச்சை மிளகு இதெல்லாம் நம்ம வழட்டிட்டு தான் ஆட் பண்ணணும். இனி புளி ஊற வச்சுருக்குது. இனி நம்ம தொரவி வச்ச தேங்காய், மல்லிப்பொடி, ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தேங்காய், மல்லிப்பொடி, மிளகு பொடி. இனி நம்ம ஆஸ் யூஷுவல் சால்ட்டு, ஆயில், கடுகு, தாளிக்கும் போது வெந்தயம் அண்டு மஞ்சத்தூள் எல்லாமே வச்சுருக்குது. கத்திரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்குது. அந்த கலரை சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தொடுவி வச்சா தேங்காய், மல்லிப்பொடி, ரெட் சில்லி பவுடர் இது நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மயமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா மயமாக அரைச்சி எடுத்து வந்திருக்குது தேங்காய், மல்லிப்பொடி, மிளகு பொடி. இன்னும் நமக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஆனியன் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட்டு, நல்லா வழட்டி விடலாம். பூண்டு, கிரீன் சில்லி, அண்டு தக்காளி. நம்ம புளியெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்குது. புளியெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் பண்ணுது. அதனால நம்ம தக்காளி எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். ரெண்டுமே சேர்ந்து வரும்போது ரொம்ப ஜாஸ்தியாகும் புளிப்பு. அதனால நம்ம புளி ஆட் பண்ணுது. அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வழட்டி விடலாம். எங்கேயும் நமக்கு கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணலாம். சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள். நமக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணி ഒരു സൂപ്പറാണ് സൈഡ് ഡിഷ്. എന്നോട് ഒരു ഫേവറേറ്റ് ഐറ്റം കത്തിരിക്ക. നല്ല വഴറ്റി വിടണം.
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நமக்கு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். காய் போட்டு நல்லா கொதிக்கும் போது நமக்கு வந்து ஊற வச்சா புளி இதில் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். புளி ஊற்றி காயிலெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு வந்து அரைச்ச கண்டென்ட் இதில் ஆட் பண்ணலாம். தேங்காய், மல்லிப்பொடி அண்டு மிளகு பொடி, ரெட் சில்லி பவுடர். இந்த அரைச்ச கண்டென்ட்டும் இதில் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். നമ്മുടെ കത്തിരിക്ക കാരക്കുഴമ്പ് ഫൈനൽ സ്റ്റേജ് ആയി വരുമ്പോൾ നമുക്ക് வந்து അതിൽ ഫൈനൽ കറിവേപ്പില, ഇനി ഒരു പാനിൽ ഓയിൽ ഊറ്റി വെച്ചിരിക്കുന്നത് അതിൽ வந்து കടുക്, வெந்தயம் அண்டு வரமிளகு எல்லாமே ஆட் பண்ணி நம்முடைய கத்திரிக்காய் வச்சு பண்ணனா காரக்குழம்பு இங்கே ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பும் இந்த அப்பளம் வடகம் அதே மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தேன்னா ஒரு சூப்பரான கோம்பு. நம்முடைய கத்திரிக்காய் காரக்குழம்பு இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த காரக்குழம்பை ഞാൻ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லா அடிபொலி சூப்பரான டேஸ்டியான ஒரு குழம்பு. நமக்கு வந்து ரைஸோட கூட எல்லாம் சைட் டிஷ்ஷா, ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி சைட் டிஷ்ஷா இது எடுத்து அந்த அப்பளம் வடகம் அதோட கூட எல்லாம் எடுக்கும்போது அடிபொலி ஒரு கோம்பு. நமக்கு வந்து இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வரன வரைக்கும் நன்றி, வணக்கம்.